காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தி வச்சிருக்குன்னு ஒன்றிய அரசு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நடைமுறையில அது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். குறிப்பா பாகிஸ்தானே அழிஞ்சிரும், வறண்டு போயிடும், விவசாயத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு வாய்க்கு வந்ததை சிலர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது இல்லைன்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே 1960 சிந்து நதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி சிந்து நதியின் கிளை நதிகளில் ரவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் போன்ற கிழக்கு நோக்கி பாயும் நதிகள் இந்தியாவுக்கும், ஜீலம் மற்றும் செனாப் போன்ற மேற்கு நோக்கி பாயும் நதிகள் பாகிஸ்தானுக்கும் ஒதுக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஒப்பந்தத்தால் அதிகம் பயன்பெறுவது இந்தியாதான். சிந்துவின் கிளை நதிகள் அதிகம் இந்தியாவிற்கே பயனளிக்கின்றன. சிந்து நதி ஒப்பந்தத்தின்படி எந்த ஒரு நாடும் ஒரு தரப்பாக ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ மாற்றவோ முடியாது. இந்த ஒப்பந்தத்தில் மாற்றம் ஏதாவது செய்வதாக இருந்தாலும், புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வதாக இருந்தாலும் அதை இரு நாடுகளும் இணைந்துதான் செய்ய முடியும். அதனால் தான் இந்தியா தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் இந்த தற்காலிக நிறுத்தம் பாகிஸ்தானின் விவசாயத்தையோ குடிநீர் ஆதாரத்தையோ கடுமையாக பாதிக்காது. காரணம், இந்தியாவால் சிந்து நதி ஒப்பந்தம் மூலம் பாகிஸ்தானுக்கு செல்லும் 5 to 10% நீரை மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும். அந்த வகையில் இந்தியாவின் இந்த நடவடிக்கையை போர் அறிவிப்பாக பாகிஸ்தான் அரசு ஏற்று பதிலுக்கு அவர்கள் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் எல்லை தாண்டி போர் அபாயம் ஏற்படும் சூழல் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.